நியூ டயர்ஸ் மாதிரி இருந்தாலும் டயர்ஸ் அன்சேஃபாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீசன்ட் டயர் எக்ஸ்பீரியன் கேட்டிங்கன்னா எஸ், டயர்ஸ்க்கு எக்ஸ்பிரி டேட் பிரிண்ட் பண்ணாமல் இருக்கும், பட் மேனுஃபேக்சரிங் டேட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதை கால்குலேட் பண்ணி நம்மளால டயர் எக்ஸ்பிரி டேட்டை கண்டுபிடிக்க முடியும். டயர்ஸில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0720 இந்த டயரில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற 07 அந்த மேனுஃபேக்சரிங்கோட வீக்கை சொல்லணும். செகண்ட் இருக்கிறது 20 அந்த இயரை குறிக்கும். இந்த டயர் 7th வீக் ஆஃப் 2020 இந்த டயரை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. டயர் மேனுஃபேக்சரிங் ஆன டேட்ல இருந்து 5 to 6 இயர்ஸ் தான் ரெக்கமெண்டபிள். 6 இயர்ஸ்க்கு மேல டயரை யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு கேட்கறவங்களுக்கு சடனா வந்து டயர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெட் ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அண்ட் ஹை ஸ்பீட்ஸ்ல கண்ட்ரோல் போக்கவும் சான்சஸ் இருக்கு. த்ரெட் இருந்தாலும் டயரோட ஏஜ் ரொம்பவே முக்கியம். நியூ டயர் வாங்கும் போது மேனுஃபேக்சரிங் டேட் செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் ஓல்ட் டயர் ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்க போகும்போது இதை கண்டிப்பா நோட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு மோட்டோ கனெக்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.